ஜூன் மாசம் குரு பயிற்சி வர இருக்கு. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்கள் நான் போடுறேன். குறிப்பா மீன ராசிக்கு ஸ்பெஷலாவே நான் குரு பயிற்சி பலன் போடுறேன். எது ராசிப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த குரு பயிற்சியாளன்ற விஷயத்த நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான் திரும்ப சொல்ல போறேன். நான் சொன்ன விஷயத்த திரும்ப சொன்னாலும் நீங்க திரும்ப பாக்குறீங்க. அந்த காயப்பட்ட மனசுக்கு எவ்வளவு டைம் மருந்து போட்டாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்ப மீனராசிக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த காயம் அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு ஆழமான காயமா இருக்கு. அதுக்கு மருந்து போட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை மருந்து போட வேண்டியதா இருக்கு. அப்படி போட்டாதான் ஏதோ கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம ஒரு வாரம் விட்டோன்னா திரும்ப அந்த பொண்ணு பெருசாகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் மீனராசிக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இது நான் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் சொல்லல. என்ன சுத்தியே மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? என்னுடைய ஃப்ரெண்டே இருப்பாங்க இல்லையா? என்னுடைய ரிலேட்டிவ்ஸே இருப்பாங்க இல்லையா? நான் அவங்களையும் தானே பாக்குறேன். அவங்களுடைய மைண்ட் செட்டிங் தானே நான் வாட்ச் பண்றேன். அவங்களுக்கு நடக்கக்கூடிய வயசுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் அப்சர்வ் பண்றேன். அவங்களும் என்கிட்ட தான் சொல்லலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதே தெரிய மாட்டேது, ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, என் மைண்ட் செட் ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி என் மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ ஏன் இப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியலன்னு தான் சொல்றாங்க. சரியாயிடுங்க, இது ஒரு டெம்பரவரி தான். நான் உங்களுக்கு சொல்ற விஷயத்தை அவங்களுக்கு சொல்றேன். ஒட்டுமொத்த மீனராசிக்காரங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீனராசிக்காரங்களும் கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வருஷமா இருக்கட்டும், அடுத்த வருஷமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பண்டலா கஷ்டங்கள் தீர்றதுக்கான ஒரு வருஷமா தான் இருக்கு. தைரியமா இருங்க. எதுக்கு ஜோதிடங்களும் எப்ப பாரு மீனராசி பத்தி மட்டும் பேசுறீங்க? நீங்க என்ன மீனராசியில பிறந்திருக்கீங்களா? மத்த ராசியில உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? மீதி 11 ராசி இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டீங்க. நீங்க மீனராசி ஜோசியரா? எப்ப பாரு மீனராசி பத்தி மட்டும் பேசிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கான பதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கொடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன். ராசிக்கு ஜென்ம சனி நடந்திருக்கும் இல்லையா? இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் மீனராசி கிடையாது அப்படின்றது. என்னுடைய ராசிக்கு ஜென்ம சனி நடக்கும்பொழுது, ஜென்ம சனி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேரக்டர்ல இருந்தேன். லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. எல்லா விதத்திலும் எப்படி சொல்றது, ஒரு வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ம சனிக்கு முன்னாடி ராசியில நட்சத்திரத்துக்குள்ள சனி வரும்பொழுது அப்பெல்லாம் எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது. நான் அஸ்ட்ராலஜி படிக்கல. அப்படி ராசிக்குள்ள சனி வரும்போது சொல்றாங்க டிவில, இந்த ராசில இருந்து ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிட்டாரு, இனிமேல் இந்த ராசிக்கு ஜென்ம சனியா இருக்கும், அதாவது என்னுடைய ராசிக்கு ஜென்ம சனியா இருப்பாரு 2 வருஷத்துக்கு சொல்றாங்க. நான் அதெல்லாம் பெருசா காதல போட்டுக்கல, என்ன ஆயிடு போகுது, அதெல்லாம் ஒண்ணாகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசம் என்னுடைய நட்சத்திரத்துக்குள்ள சனி இருக்கும் பொழுது லைஃபே டோட்டலா வேற மாதிரி கொலாப்ஸ் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் அப்படியே டோட்டலா மாறி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அப்படியே சக்சஸா வரும். ஜென்ம சனியில எது பண்ணாலும் ஃபெயிலியர், எது பண்ணாலும் முட்டுக்கட்டை, எது பண்ணாலும் தடங்கள், எதையுமே பண்ண அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. மைண்ட் செட் வரவே மாட்டேது. அதாவது நம்ம யாரெல்லாம் ரொம்ப நம்பணுமோ அவங்க எல்லாமே நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, துரோகம் பண்றாங்க. நம்ம எங்கெல்லாம் நல்ல பேர் எடுத்தோமோ அங்கெல்லாம் நம்ம கெட்ட பேரா வருது. நம்ம தப்பு பண்ணல, ஆனா நம்ம கெட்ட பேரா வருது. யாரோ பண்ண தப்புக்கு நம்ம அதுக்கு பழி ஏத்துக்கிற மாதிரி, இது மாதிரி எல்லா விஷயங்களும் பண ரீதியா, மன ரீதியா, உடல் ரீதியா எல்லா விஷயத்தையும் அந்த ஜென்மசனி ஏற்படுத்துது. நான் அப்பதான் ஃபீல் பண்றேன், எதுக்கெல்லாம் நமக்கு இப்படி நடக்குது? இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தோம், நம்ம லைஃப் நல்லா தானே போச்சு, மைண்ட் செட் நல்லா கிளியரா இருக்குமே. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா மைண்ட் ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்கு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு, யார்கிட்டயும் பேசவே தோண மாட்டேன், தனியா போய் நின்னுக்கணும்னு தோணுது. என்னமோ ஒரு இருட்டுக்குள்ளே போய் நானே திரும்ப திரும்ப மயங்கி விழுந்துக்கிற மாதிரியே இருக்குன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னால அதை வெளிப்படுத்த முடியல. நான் போய் யூடியூப்ல தேடுறேன், ராசிக்கு என்ன பலன் சொல்லியிருக்காங்க, ராசி பலன் எல்லாம் தேடும்போது சொல்றாங்க, இந்த ராசிக்கு ஜென்மசனி இருக்கும், இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ஆர்டிபிஷியலா, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு. நான் ஒரு ஜோசியர், நான் ராசி பலன் சொல்ல அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு அம்மா ஒரு ஆறுதல் கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும், என் அப்பா எனக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தா எப்படி இருக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா எப்படி இருக்கும், என்னுடைய பிரதர் எனக்கு சரியாயிடும், எழுந்து ஓடுன்னு சொல்லி தட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற அளவுக்கான ஒரு நம்பிக்கை எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் என்னுடைய ராசிக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லல. என்னுடைய ராசிக்கு ஜென்மசனியா இருக்கும்போது கட்டத்தில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்ல அந்த மாதிரியான வீடியோக்கள் எதுவும் வரல. அப்போ எனக்கு ஒரு ஆறுதலா எந்த வீடியோவுமே இல்லை. என்னுடைய ராசிக்கு ஜென்ம சனியில கஷ்டப்படும் போது என் வாழ்க்கையே எப்படி இருக்கு, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான எந்த ஒரு விஷயமும், ஒரு அரவணைப்பான ஆறுதலான ஒரு விஷயமும் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமா கிடைக்கல. எனக்கு கிடைக்காத, எனக்கு ஜென்ம சனியில் நடக்கும்போது எனக்கு கிடைக்காத ஒரு சப்போர்ட்டிவான அந்த விஷயத்த இப்போ கரண்ட்ல ஜென்ம சனியால கடந்த 1 வருஷமா பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம எனக்கு ஜென்ம சனி நடக்கும்போது நான் கஷ்டப்படும் போது எனக்கு கிடைக்காத அந்த ஆறுதலை இப்போ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் மீனராசி பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கேன். இது ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா ஜென்ம சனியில நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். பர்சனலா அதை நான் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உங்க யாருக்கும் தெரியாது. சோ நான் பட்ட கஷ்டத்தை இப்ப இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்துல இருந்து சீக்கிரமா ரிகவர் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கான விஷயத்த அவங்களும் செய்யணும். என்னால முடிஞ்ச அளவுக்கான விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ மீனராசிக்காரங்க ஜென்ம சனியில கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஆறுதலா, ஒரு அரவணைப்பா, ஒரு சப்போர்ட்டிவா சில விஷயங்கள் சொல்றதுக்கு, நடக்குதோ நடக்கலையோ, பட் ஒரு ஆறுதலா 4 வார்த்தைகள் சொல்றதுக்கு நான் இருக்கேன். எனக்கு ஜென்ம சனி நடக்கும்போது நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஆறுதலா என்னுடைய அண்ணன் மாதிரியோ, அப்பா மாதிரியோ, அம்மா மாதிரியோ ஒரு அரவணைப்போ, ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை.
ஜென்ம சனியால நான் பட்ட அந்த மைண்ட் ப்ரெஷரும் மனவேதனையும் இப்ப இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் 1 இயருக்கு மீனராசி பத்தி நிறைய பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். கடந்த 1 வருஷமா மீனராசி பத்தி நிறைய பேசியிருக்கேன். தொடர்ந்து உங்களோட நான் 1 இயர் டிராவல் ஆக தான் போறேன். ஏன்னா ஒரு கஷ்டத்தை சந்திச்சவன் தான் அந்த கஷ்டம் வேற யாருக்குமே ஏற்படக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மைண்டையே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஒரு டைம் அது. அது வந்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். நம்ம மைண்ட் செட் நல்லா இருக்காது. மைண்ட் செட் தான் ஒரு கை வைப்பார் ஜென்ம சனியில். அஷ்டம சனி அப்படிங்கிறது வேற, ஜென்ம சனி அப்படிங்கிறது வேற. நான் அதனாலதான் மீன ராசிக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா அப்படியே வந்து எப்படி சொல்ற ஒரு கோடிங் பண்ண மாதிரி ஒரு ரோபோட்டிக் மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்ற பர்சன் கிடையாது. நான் ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா உங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருந்தா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளு. அப்படி பேசினாதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா கன்வே ஆகும். நான் வந்து ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தா கூட உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் அது கொண்டு வந்தாலே எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். உங்க மனசுக்குள்ள வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய காயத்துல நான் ஆற்றணும் அப்படின்னா நான் ரொம்ப ஒரு ஃபார்மேட்ல ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசினா அதெல்லாம் நடக்காது. நான் கேஷுவலா யதார்த்தமா இயல்பா அன்பா ஒரு 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 எனர்ஜெட்டிக்கா பேசினாதான் உங்களுக்குள்ள போய் ரீச் ஆகி உங்களுக்குள்ள இருக்க அந்த காயத்தை வந்து கண்டிப்பா சரி பண்ணும். லிட்ரலி நான் மீன ராசி பத்தி மட்டுமே பேசுறது எனக்கு ஒரு லாஸ் தான். ஏன்னா மத்த 11 ராசியில பிறந்த ஆடியன்ஸ் நான் கவர் பண்ணவே மாட்டேன். இப்போ என் சேனல் வளரணும், என் இன்ஸ்டாகிராம் பேஜ் வளரணும், நான் வந்து ஒரு வியாபார யுக்தி தந்திரத்தோடயே நான் வந்து யோசிச்சிருந்தேன்னா நான் 12 ராசி பத்தியும் பேசுவேன். மீன ராசி பத்தி மட்டுமே இவ்வளவு பேச தெரிஞ்ச எனக்கு 11 ராசிக்காரங்க எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அப்ப எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமா வருவாங்க, ஃபாலோவர்ஸ் அதிகமா வருவாங்க, நான் இன்னும் ஃபேமஸ் ஆகுவேன், நான் இன்னும் ரீச் கிடைக்கும். எனக்கு அந்த மைண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. என்னுடைய ஒர்க் இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது. நீ யாரா மீனராசிக்கு சப்போர்ட்டிவா ஆறுதலா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் ஜென்ம சனியால கஷ்டப்பட்டிருக்கேன். நான் பட்ட கஷ்டத்தை இப்போ ஜென்ம சனியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நார்மல் பீப்புள் நினைக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன். ஒரு நார்மல் மனுஷன் என்ன நினைப்பணும் அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க நட்சத்திரத்தை விட்டு சனி போக போறாரு. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிலாம் இருங்க. நம்மளை பிடிச்ச சனி விலகிடுச்சுடா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி வரப்போறாரு. ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி வந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு சனி கொடுக்க முடியாது. உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ஹீரோ, உங்களுடைய ராசியுடைய ஹீரோ உச்சமாகி உங்க ராசியை பார்க்க போறாரு. சனியுடைய கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ரேவதி நட்சத்திரக்காரங்க ஒரு ஒரு வகையில கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா ஒத்தரட்டாதியை விட்டு ஓட விட்டு அடிச்சாரு சனி. அந்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை பாதிப்பை ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி கொடுக்க மாட்டார், கொடுக்கவும் முடியாது. அதுதான் விதி, ரூல்ஸ் அதுதான். இப்போ நம்ம மனுஷங்களுக்குலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது பிளானட்ஸுக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸ் அவங்களால மீற முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் மீன ராசியில பிறந்தவங்களுடைய தசா புத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷமா இருக்கட்டும் அடுத்த வருஷமா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். தசாபுத்தி மோசமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு அப்படி நார்மலா கொண்டுட்டு போகும். சனியால நமக்கு பெருசா கெடுதல் வராது. இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில புது புது அனுபவங்கள் ஏற்படும். நான் மறுபடியும் சொல்றேன், ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. கொஞ்சம் சொல்றேன், ரொம்ப உத்திரட்டாதி அளவுக்கு உஷாரா இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு சில கவனமா இருங்க. சில விஷயத்த 1க்கு 2 முறை வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும். ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி வந்து உங்க உடம்பை வருத்தக்கூடாது. நீங்களும் உங்க உடம்பை வருத்திக்கிட்டு ஜாகிங்கோ இல்ல ரன்னிங்கோ இல்ல ஒரு எக்ஸசைஸோ செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சனி வந்து என்ன நினைப்பாருன்னா அவனே உடம்பை வருத்திக்கிறான், இதுக்கு நம்ம வேற போய் அவனை வருத்தணும், அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அதனால நம்ம சைலண்டா இருப்போம்னு நினைச்சுப்பாரு. ஸோ நீங்க எக்ஸசைஸ் செய்யுங்க, நடங்க, இது மாதிரி சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. இதெல்லாம் இது பண்றதுலாம் நேரம் கிடைக்கல ஜோதிடனால, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா சும்மா நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே போன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 நடம் நடங்க உங்க வீட்டை சுத்தி சுத்தி. இதுவே ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஸோ உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னுடைய ஒரு தாழ்மையான சஜஷன் இதுதான். நடக்க முடியாதவங்க, வயசானவங்க எல்லாருமே வந்து புக்ஸ் படிங்க, புத்தகம் படிங்க. ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு. புக்ஸ் படிக்கும்பொழுது என்னுடைய மைண்ட் செட் முழுக்க முழுக்க வேற ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்கும். நீங்க அதை படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எதை பத்தியுமே மைண்டை யோசிக்காது. அந்த ஒரு புக்குக்குள்ளே அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளேயே மைண்டு போயிடும்ன்றதுனால நல்லா இருக்கும். அந்த ஒரு இந்த பிரெயின்குள்ள நல்ல பாசிட்டிவான ஹார்மோன்லாம் சுரக்குது சொல்லுவாங்க இல்லையா? புக்ஸ் படிக்கும்போது அந்த மாதிரி சுரக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புக்ஸ் படிக்கும்போது மைண்ட் செட் நல்லா இருக்குது. புக்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தா மைண்ட் செட் மறுபடியும் நார்மலைஸுக்கு வந்துருது. ஸோ புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதெல்லாம் பண்ண சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை பண்ணுங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாம, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத எந்த விஷயமும் நீங்க பண்ணலாம். அது எல்லாம் நல்லதுதான். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க, அதுவுமே நல்லதுதான். கோவிலுக்கு போகிறது தடுக்காதீங்க, கோவிலுக்கு கண்டிப்பா போங்க. யாராவது உங்க கூட இருக்கிறவங்க கோவிலுக்கு போக வேணாம், அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா காதுல போட்டுக்காதீங்க. அப்படிப்பட்ட பர்சன் நீங்க கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டவே மாட்டாரு. அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். கஷ்டப்படுறது நீங்க தான். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, ஒரு சப்போர்ட்டிவா 4 வார்த்தை சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள் மட்டும் தான் உங்களுக்கு துணையா இருப்பார். கடவுளுடைய கைகளை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இப்போதைக்கு மீனராசிக்கு தான் சொல்ல முடியும்.
அவர் மட்டும் தான் உங்களுக்கு துணை. என்னால முடிஞ்ச அளவுக்கான விஷயங்கள நான் சொல்றேன் மீனராசிக்காரங்களுக்கு. நான் இன்னும் 1 இயருக்கு மீனராசி பத்தி நெறைய பேசணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கூட நான் மீனராசி பத்தி நெறைய பேசுவேங்க. என்னால பேச முடியல. என் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா என்னுடைய தசாபுத்தி எனக்கு தெரியும். என்னுடைய டைம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் இல்லையா? என்ன மாரி விஷயங்கள் நடக்கும்ன்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா? நானும் மனுஷன் தான் இல்லையா? எனக்கும் கெட்டது நடக்கும். உடம்பு சரியில்லாம போகும், பிரச்சனை வரும், இதெல்லாம் நடக்கும். நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு நான் தான் நம்பிக்கை சொல்லிப்பேன். இப்போ உங்களுக்கு நான் நம்பிக்கை குடுக்குறேன்னா, எனக்கு நம்பிக்கை குடுக்க யாரும் கிடையாது. நான் தான். எனக்கு ஒரு சில உடல்நல பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் கம்ப்ளீட்டா தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் நெறைய விஷயங்கள் பேசுவோம். எனக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா மீனராசி பத்தி பேச நான் ரெடியா இருக்கேன். நீங்க 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீங்க குடுத்தாலும் நான் மீனராசி பத்தி பேசுவேன். அவ்ளோ விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. என்னுடைய ஹார்ட்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம், மீனராசிக்காரங்க எத நினைச்சும் கண்ணீர் சிந்த வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், மனம் வருந்த வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள விட்டு எது போயிருந்தாலும் அதற்கு ஈடான நெறைய விஷயங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு. காலம் எல்லாம் உங்க காயங்கள ஆற்றுறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்களும் உங்கள பிரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லையா? அதற்கான பிரிப்பரேஷன்ல இருங்க. நமக்கு நல்ல காலம் பொறக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. மீனராசியை சுற்றியுள்ள அந்த இருள் மறையும். கூடிய சீக்கிரம் மீனராசியுடைய மனமும் நிறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.